சிவபெருமானும் மீனவ பெண்ணும். சிவபெருமான் தன் மனைவி பார்வதியிடம் வேதங்களை விளக்கத் தொடங்குகிறார். அது பல ஆண்டுகளாக தொடர்கிறது. ஆனால் ஒரு நாள் பார்வதி தன் கவனத்தை இழக்கிறாள். கோபமடைந்த சிவன் அவளை பூமியில் சென்று மீனவ பெண்ணாக பிறக்கும்படி சபித்தார். பார்வதி ஒரு பெண் குழந்தையாக பிறந்தார். மீனவர் சமூகத்தின் தலைவரான பர்வராஸ் அவளை தனது வீட்டிற்கு அழைத்துச் செல்கிறார். பார்வதி என்று பெயர் சூட்டி வளர்க்கிறார். இதற்கிடையில் சிவன் தன் தவறை உணர்ந்து தன் மனைவியை காணவில்லை. இதை பார்த்த அவரது சீடன் நந்தி சிவன் பார்வதியை திரும்ப அழைக்குமாறு அறிவுறுத்தினார். அவளது பிறப்பின்படி அவள் ஒரு கோணல்காரனை மணந்து கொள்ள விதிக்கப்பட்டிருப்பதால் தன்னால் அதைச் செய்ய முடியாது என்று சிவன் பதிலளித்தார். இதை கேட்ட நந்தி சிவனையும் பார்வதியையும் மீண்டும் இணைக்கும் திட்டத்தை கொண்டு வருகிறார். அவர் ஒரு பெரிய சுறா வடிவம் எடுத்து மீனவர்கள் மீன்பிடிக்கச் செல்லும் கடலுக்குள் செல்கிறார். மீனவர்களை தொந்தரவு செய்யத் தொடங்குகிறார். அதை பற்றி அறிந்த பர்வராஸ் திமிங்கிலத்தை பிடிப்பவன் தன் மகளை திருமணம் செய்து கொள்வான் என்று அறிவிக்கிறான். தலைவரும் அவர் மகள் பார்வதியும் தங்களுக்கு உதவுமாறு சிவபெருமானிடம் வேண்டுகின்றனர். பார்வதியின் வேண்டுதலை கேட்ட சிவபெருமான் மீனவ இளைஞனாக மாறி மீனவர்களை காப்பாற்ற வருகிறார். நந்தி மகிழ்ச்சியுடன் தன் எஜமானை பிடிக்க அனுமதிக்கிறார். இந்த வழியில் கதையில் சிவன் பார்வதியை மறுமணம் செய்து கொள்கிறார்.